Let us go with binomial and Poisson in detail. ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் இந்த செஷன், ரொம்ப important. If you are okay with this session, you can do wonders in binomial and Poisson, and moreover exam point of view we are going to get only direct questions. Let me take two examples here. ரெண்டு example. You will get everything in detail. Okay, அதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். Probability கொஞ்சம் தரவா தெரியணும். Okay, let me list it out here. Probability உங்களுக்கு தெரியும். Least value எவ்வளோ இருக்கும், maximum value எவ்வளோ இருக்கும், probability cannot have a negative value, probability range, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். probability ஒரு ஐடியா இருக்கணும், and probabilityயில் random variable கட்டாயமாக ஐடியா இருக்கணும். ஓகே, probability and random variable கான்செப்ட் ஐடியா இருக்கணும். ஓகே, apart from that we may be taking help of permutations and combination concept also. கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். permutation அந்த அளவுக்கு தேவையில்லை, பட் காம்பினேஷன் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அது ஓகே. ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஐம் கோயிங் டு டாஸ் அ காயின். ஓகே, ஐம் கோயிங் டு டாஸ் அ காயின். ஹவு மெனி டைம்ஸ்னு கேட்டிங்கன்னா 10 டைம்ஸ்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு கான்க்ரீட்டாக தெரியணும் எத்தனை வாட்டி நடக்க போகுது இதுன்ட்டு. ஸோ 10 டைம்ஸ் வந்து ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஐ எக்ஸ்பெக்ட் 5 ஹெட்ஸ். இன்கேஸ் நான் டாஸ் பண்ணேன், நான் பர்சனலாக காயின் எடுத்து டாஸ் பண்ணால் 5 ஹெட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நினைப்பீங்க? probably 7, probably 3. மேம் வரவே வராமல் போச்சுன்னா மேம் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் வந்துட்டு பைனாமியல். ஓகே, யூ கெட் மை பாயிண்ட்? ஐ கிவ் யூ அ காயின், யூ டாஸ் இட் ஃபார் 10 டைம்ஸ். ஏன் மேம் 10 தான் எடுத்துக்கணுமா, 100 எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கோங்க. சி, நம்ம பைனாமியல் என்னென்னு பார்த்துருக்கோம், டிஸ்க்ரீட்னு பார்த்துருக்கோம், which means that it has an end, discrete and definite, it will have an end also. அப்போது பைனாமியலில் ஒரு காயின் கொடுத்து உங்களுக்கு நான் 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் 100 டைம்ஸ் டாஸ் பண்ண சொல்கிறேன். அதில் 5 ஹெட்ஸ் வரணும் இல்லை 7 ஹெட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அது எக்ஸ்பெக்டேஷன் தானே ப்ராபபிலிட்டி. அதனால் ரேண்டம் வேரியபிளாக பார்த்துருப்பீங்க. ரேண்டம் வேரியபிள், ப்ராபபிலிட்டி, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள், இதெல்லாமே ஒரே கான்செப்ட் தான். டிஸ்ட்ரிபியூஷனும் அதே கான்செப்ட் தான். தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம என்ன நேம் பண்ணிட்டுருக்கோம், தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நேம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பைனாமியல் இஸ் நத்திங் பட் டாக்கிங் அபவுட் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். ஓகே, இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசிங்க. ஐ கிவ் யூ அ காயின் டு டாஸ். ஓகே, இங்கே வந்து எத்தனை டாஸிங் தரேன்? 10 டைம்ஸ் தரேன். எவ்வளோ ஹெட்ஸ் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கிற. ஆனால் இந்த கேஸில் ஐ கிவ் யூ அ காயின் டு டாஸ், ஐ எக்ஸ்பெக்ட் யூ 5 ஹெட்ஸ். என்ன மேம் டிஃப்ரென்ஸு? அங்கேயும் அதே தான் சொன்னீங்க. அங்கே வந்து 10 டைம்ஸாக சொல்லியிருக்கேன், இங்கே வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நாட் மென்ஷன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நாட் மென்ஷன்ட் அப்படின்னா எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணலாம். ஹை, நல்லா இருக்கேன் மேம் இந்த கேமு, அப்போ இந்த கேம் வேணாம் மேம், இந்த கேமை விளையாடலாம்னு சொல்லுவீங்க. கரெக்டாக ஒரு வாட்டி நீங்கள் காயினை கொடுத்து 10 வாட்டி டாஸ் பண்ணி எத்தனை வாட்டி வரும்னு கேட்டால் உங்களால் 5 வாட்டி 7 வாட்டி 9 வாட்டின்னு சொல்ல முடியுது. பட் இந்த கேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு காயினை கொடுத்து 5 ஹெட்ஸ் வரணும்ப்பா, எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணுப்பா. நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க, காயின் டெய்ல் வருது. செகண்ட் டைம் யூ டாஸ், டெய்ல். தேர்ட் டைம் யூ டாஸ், டெய்ல். ஃபோர்த் டைம் டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் வருது. அப்பா ஒரு ஹெட் வந்துச்சு. இன்னும் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் டாஸ் பண்ணலாம், 5 ஹெட்ஸ் வருது. நல்லா இருக்கா? இதுவும் காயின் வச்சு தான் இந்த கேமும் காயின் வச்சு தான். பட் த கேம் ரூல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஹியர் ஐ வில் கிவ் யூ ஒன்லி 10 டைம்ஸ் டு டாஸ், பட் ஹியர் இஸ் நோ நம்பர் சச் மென்ஷன்ட். Here I'll expect you to get 5 heads or 7 heads or whatever it is. Here I ask you for 5 heads, but எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கேம் எடுப்பீங்களா, இந்த மாதிரி கேம் எடுப்பீங்களா? யூ வில் கோ ஃபார் பைனாமியல் கேமா இல்லை யூ கோ ஃபார் பாய்சான் கேமா? இந்த கேமுக்கு நம்ம நேம் பண்ணிப்போம். இதை வந்து பைனாமியல் கேம்னு நேம் பண்ணிப்போம், இதை வந்து பாய்சான் கேம்னு நேம் பண்ணிப்போம். பைனாமியல் பற்றின திங்ஸ் எல்லாம் இந்த சைட் இந்த சைட் பிளேஸ் பண்ணுறேன். பாய்சான் பற்றியெல்லாம் இந்த சைட் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, நவ் which game you will choose? Binomial game or Poisson game? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்வீங்க? மேம் இந்த கேமே நான் போய்ட்றேன் மேம் சேஃபாக. எனக்கு தெரியும் மேம் 10 டைம்ஸ் டாஸ் பண்ணால் 5 ஹெட்ஸ் வந்துடும் தெரியும். ஆனாலும் எதுக்கு ரிஸ்க்கு? நீங்கள் தான் எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணலாங்கிறீங்களே, 5 ஹெட்ஸ் கட்டமாக வந்துடும் மேம், நான் இந்த கேம் விளையாடுறேன். ஆனால் இதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு இன்டர்வல் டிஃபைன் பண்ணுவேன். ஓகே, ஐ வில் டிஃபைன் அ டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் ஒரு 5 செகண்ட்ஸ்ப்பா, 10 செகண்ட்ஸ்ப்பா, இதுக்குள்ளே இது வரணும்ப்பா, அந்த மாதிரி சொல்லணும். ஆனால் இதுக்கு டைம் இன்டர்வல்லாம் இல்லை. 10 டாஸிங் ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் டாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் திங்க் லைக் திஸ். 9 டாஸிங் முடிச்சிட்டிங்க. ஓகே, 10 டைம்ஸ் 9 டாஸிங் முடிச்சிட்டிங்க. 9 டாஸிங்கில் 4 ஹெட்ஸு 5 டெய்ல்ஸ் வந்துச்சு. இப்போ 10th டாஸ் பண்ணும்போது கையெல்லாம் உதுருது உங்களுக்கு. எப்படி இருக்கும்? பிகாஸ் 4 ஹெட்ஸ் வந்துச்சு. ஒரு ஹெட் வந்தால் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். எக்கச்சக்கமாக யூ கெட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி இன் யோர் பாக்கெட். ஓகே, அப்போது 4 ஹெட்ஸ் இருக்கிற டைமில் ஒரு ஹெட்டுக்காக வெயிட்டிங். லாஸ்ட் த்ரோ கொஞ்சம் லேட் ஆகும்.
டாஸ் பண்ணலான்னு போகிறீங்க, கொஞ்சம் கை உதுருது, வெயிட் பண்ணுறீங்க. அப்போது இந்த 10 டைம்ஸுக்கு டைம் டிஸ்கிரைப் பண்ணல. ஆனால் இங்கே நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணுங்கள், இட்ஸ் அப் டு யுவர் நாலேஜ், அப் டு யுவர் ஸ்கில். ஆனால் எனக்கு 5 ஹெட்ஸ் வரணும். ஆனால் இந்த டைம் இன்டர்வல் கூட பண்ணணும். ஜஸ்ட் டெல் மீ வாட் டைம் இன்டர்வல் யூ கேன் ஃபிக்ஸ். 10 டாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு டாஸுக்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுக்கலாமா? ஓகேயா? இல்லைனா ஒரு டாஸுக்கு வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சுக்கலாமா? ஒரு வாட்டி டாஸ் பண்ணி அது மேலே போயிட்டு நின்று இது எடுத்து பார்க்கணும். ஸோ ஒரு 15 செகண்ட்ஸ் எடுக்கலாம், இல்லை 30 செகண்ட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 1 மினிட்டுக்கு சம் 7 or 8 டாஸஸ்னு வச்சுக்கலாம். 1 மினிட்டுக்கு 7 or 8 டாஸஸ். எனக்கு எவ்வளோ வரணும்? 5 ஹெட்ஸ் வரணும். 1 மினிட்டுக்கு 7 or 8 டாஸஸில் 3 ஹெட்ஸ் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்? இன்டர்வலாக சுருக்குவேன். எத்தனை வேணா டாஸ் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் நாட் மென்ஷன். ஆனால் இன்டர்வல் வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரிங்க் பண்ணிகிட்டே போவேன். இன்கேஸ் இஃப் ஐ கிவ் யூ 2 மினிட்ஸ், ஓகே, அண்ட் 2 மினிட்ஸில் எத்தனை பேரால் வந்து 5 ஹெட்ஸ் எடுக்க முடியும்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. am I right? You will say that yes ma'am I can do it, yes ma'am I can do it. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஓ இவ்வளோ பேர் இருக்கீங்களா, நான் என்ன ஸ்ட்ரிங் பண்ணுறேன். I'll make it for 1.5 minutes. 1.5 minutes. அகெயின் ஒரு 10 ஹேண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. இன்னொரு சில பேர் வந்து எஸ் மேம் ஐ கேன் டூ இட் மேம், டாஸிங் தான் மேம் பண்ணிடுவான் மேம் பண்ணுறீங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், இல்லை இன்னும் குறைப்போம். 1 மினிட். அங்கேயே வந்து ஒரு 10 பேரை கை தூக்குறீங்க, இல்லை இன்னும் குறைப்போம். ஹாஃப் மினிட்னா என்னது? ஆஃப்டர் ஆல் 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் எத்தனை டாஸ் வேணால் பண்ணலாம், 5 ஹெட்ஸ் வரணும். ஒரு 2-3 பேர் மட்டும் கை தூக்குறீங்க, இல்லை இன்னும் குறைப்போம். எவ்வளோ குறைக்கிறது? 20 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். என்ன மேம் 20 செகண்ட்ஸில் 5 ஹெட்ஸ் எப்படி மேம்? ஒரு 4-5 பேர் கை தூக்கியிருக்காங்கப்பா. அப்போ 4-5 பேர் கை தூக்கியிருக்காங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். ஓகே, இன்னும் குறைக்கலாம். எவ்வளோ குறைக்கலாம்? 15 செகண்ட்ஸ் குறைக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 2 பேர் மட்டும் கை தூக்குறாங்க. இன்னும் நான் குறைப்பேன். எவ்வளோ நேரம்? 10 செகண்ட்ஸ் ஆக்குறேன், இல்லை 12 செகண்ட்ஸ் ஆக்குறேன். ஓகே, ஒருத்தர் மட்டும் கை தூக்கலாமா வேண்டாமா நின்றுட்டுருக்காரு. அப்போது அந்த இன்டர்வலை நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ப்ராபபிளி 12 செகண்ட்ஸ். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 12 செகண்ட்ஸ் இருக்குது. என்ன கேம் மேம் இது? கோல்மாலாக இருக்குது, இதே நான் விளையாடிட்டு போகிறேன் சொல்லுவீங்களா இல்லையா? இதுவும் ஒரு கேம் அண்ட் ரிசர்ச்சில் இந்த கேமும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த கேமும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப கோல்மாலாக இருக்காமே சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது கோல்மால் கேம் இல்லை, அக்யூரஸி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். புரியல மேம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஆத்தர், நீங்கள் ஒரு புக்கு வந்து ஆத்தர் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் யூ ஹேவ் ரிட்டன் அ புக். ஓகே, உங்கள் புக்கு வந்து நீங்கள் எழுத்தாளர், ஓகே, ரைட் பண்ணியிருக்கீங்க ஒரு புக்கு. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அந்த பப்ளிஷர் வந்து பிரிண்டர். ஓகே, பிரிண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பப்ளிஷர் அண்ட் பிரிண்டர் ரெண்டுமே. ஸோ அவர் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த பிரிண்டிங் காஸ்ட் எல்லாம் இவ்வளோ ஆகும், எக்ஸட்ரா சொல்கிறாரு. பப்ளிஷ் பண்ணும்போது அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிரிண்டிங் எரஸே வரக்கூடாதுங்க. ஓகே, பிரிண்டிங் எரஸே வரக்கூடாதுங்க. நான் எங்கேயாவது இடத்துல அண்டுன்னு போட்டிருப்பேங்க, அந்த இடத்துல நீங்கள் ஆன்னு போட்டிங்கன்னா மீனிங்காக மாறிடும். எஸ்பெஷலி லாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமனான மீனிங் மாறிடும். அண்டு மேக்ஸ்லேயும் நம்மளுக்கு பார்த்துருக்கோமே, அண்ட் அண்ட் ஆர் கண்டிஷன்னா ஆப்ரேஷனாக மாறிடும், டோட்டலாக தப்பாயிடும். நீங்கள் அண்டுன்னா அண்டு தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வார்த்தை மாதிரி ஆன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப பக்காவாக பிரிண்டிங் எரர்ஸ், பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன சார், நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார், 100% பர்ஃபெக்டாக எந்த ஒரு பப்ளிஷர் எந்த ஒரு பிரிண்டராலையும் பண்ண முடியாது சார். ஆனால் எங்களால் வந்து 99.99% பண்ணுவோம் சார் நாங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 99.99% பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? 1 or 2 errors வரதான் சார் செய்யும். ஓகே, யூ மே எக்ஸ்பெக்ட் 1 or 2 errors. ஓகே, இதே வந்து 99.99%க்கு பதிலாக 95% நாங்கள் கேரண்டி தரோம் சார், இன்னும் ஒரு 5% கொஞ்சம் எரர் வரதான் சார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ பிரிண்ட் பண்ணி கொடுத்த பிறகு ஃபஸ்ட் காப்பி அடுத்து நான் ரீட் பண்ணி வேறு கரெக்ஷன் பண்ணி பார்க்கணுமா? யூஸ்வலாக கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் அது ஒரு ஓவர்லோட் ஆகும் இல்லையா? 99% சொல்கிறதுக்கும் 95% சொல்கிறதுக்கும் ஓவர்லோட் ஆகும்ல. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, வேண்டாம் இந்த பிரிண்டர் வேண்டாம், வேறு பிரிண்டரை பார்ப்போம். ஏன் பிரிண்டரை மாற்றுறீங்க? பிகாஸ் த எரர்ஸ் மே பி ஹை. இப்போது இதை கேமாக பார்க்காம பிஸ்னஸாக பாருங்கள். எரர்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ, டிஃபெக்டிவ்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தானே நம்ம போவோம். அப்போ இது பெட்டரா இது பெட்டரா? ஆப்வியஸ்லி திஸ் இஸ் பெட்டர். அப்போ கேஸ் டு கேஸ் மாறும். இங்கே நம்ம ஜஸ்ட் நார்மல் கேமாக ஆடும்போது கரெக்டாக மேம் 10 டைம்ஸ் சொல்கிறாங்க, 10 டைம்ஸில் 5 ஹெட்ஸ் என்னால் எடுக்க முடியாது, 50% எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். ஓகே, இன்கேஸ் ஐ சே 10 டைம்ஸில் 3 ஹெட்ஸ் எடுத்தால் போதும்னு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கேம் இல்லை, 3 ஹெட்ஸ் எடுத்துலாமே, பயங்கர கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, இந்த கேமில் எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணப்பா, எல்லா காயினும் உனக்கு தான், ஆனால் எனக்கு 5 ஹெட்ஸ் வரணும், ஆனால் இன்டர்வல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ஆனால் எனக்கு அக்யூரசி கிடைக்கும். Is it right? I'll get accuracy. அந்த அக்யூரசிக்காக தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்.
அப்போ பைனாமியல் அக்யூரசி இல்லையா மேம்னா இல்லை. we are not talking about accuracy point of view. இங்கே வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவை வச்சு பேசுகிறோம். ஓகே 10 டைம்ஸ்னால் அவ்வளோதான் உங்களால் டாஸ் பண்ண முடியும். என்னங்கிற வேல்யூ நம்பர் ஆஃப் டாஸஸ்ங்கிறது இங்கே 5 டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இங்கே நம்பர் ஆஃப் டாஸஸ் பற்றி பேசவே இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸு. இஸ் இட் ஓகே? ஸோ with this illustration let me go for the points what I am going to discuss here. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பைனாமியல் பாய்சான் வந்து எல்லா கேசஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. as we discussed in the earlier session, theoretical probability distribution probability values டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துக்கோமே தவிர ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும்போது இதுக்கு நம்ம நேம் தரோம். ப்ராபப்ளி இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பைனாமியல்னு நேம் தரோம் அண்ட் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பாய்சான்னு நேம் தரோம். இஸ் இட் ஓகே? எப்போல்லாம் பைனாமியல் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால், எப்போல்லாம் பாய்சான் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி கேம் விளையாடனா. ஓகே, அப்போ அதுக்கு சில அசம்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்கணும். இஸ் இட் ஓகே? அண்ட் இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஸ், ஏன்னா இது டிஸ்கிரீட் கேஸ் இல்லையா? டிஸ்கிரீட் கேஸ் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிஎம்எஃப் என்னங்கிறது பார்க்கணும். அண்ட் இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி நோட்டேஷன் கொடுத்தா இது எப்படி சிம்பிளாக எழுதுனா புரியும் பைனாமியலாக பாய்சானான்ட்டு அது பார்ப்போம். அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இங்கே இருக்குது. மெஷர்ஸ் தான் ஒன்றும் இல்லை, மீன், மீடியன், இதெல்லாம் மெஷர்ஸு. தட் இஸ் ஆவரேஜஸ் அண்ட் டிஸ்பர்ஷன்ஸ், இதெல்லாம் மெஷர்ஸ் ஆஃப் ஆவரேஜஸ் அண்ட் டிஸ்பர்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் பார்க்க போகிறோம். மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து ஆவரேஜ் அண்ட் டிஸ்பர்ஷனில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். இதில் நம்ம ஆஃபன் ரிப்பீட் பண்ணுறது மீன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர். இதுதான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிமார்க்ஸில் அப்ளிகேஷன்ஸும் கவர் ஆகும். இஸ் இட் ஓகே? ஒன் பை ஒன் போகலாம். First one, let me discuss binomial, then simultaneously I'll go with Poisson also. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆங்கிளில் பார்க்கறது பதிலாக ரெண்டு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிசன் will help you to understand in a better way. ஸோ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இங்கே பைனாமியல் அண்ட் பாய்சன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக போகிறேன். பிகாஸ் கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது அந்த பைனாமியலாக பாய்சனாக டிசைட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகே, அது கொஞ்சம் ஆஃபன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் என்னென்னா கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருந்தால் யூ கேன் மேக் இட் ஈஸியர். ஓகே, பார்க்கலாமா? Assumptions or conditions here is with respect to binomial. இங்கே எல்லாமே ட்ரையல் ஈவெண்ட்ஸ் தானே. அப்போ எப்படி இருக்கணும்? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் இருக்கணும். as I told you, ப்ராபபிலிட்டியோட நாலேஜ் இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் எக்ஸாஸ்டிவாக இருக்கும். எஸ், நம்மளுக்கு என்னன்னு தெரியும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா காயின் டாஸிங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெட் வந்தால் டெய்ல் வராது, டெய்ல் வந்தால் ஹெட் ஆகுது. am I right? எக்ஸாஸ்டிவ்னா ஹெட் அண்ட் டெய்ல் தவிர வேறு எதுவுமே வராது. இஸ் இட் ஓகே? அண்ட் the trials are independent. if I ask you to toss for 10 times, இப்போ எனக்கு ஹெட் வந்திருக்குன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஹெட் வரலன்னு அர்த்தம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஹெட் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் 5 டைம்ஸ் காயினை டாஸ் பண்ணிட்டேன். ஓகே, 5th டாஸிங்கில் எனக்கு ஹெட் வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா 6th டாஸிங்கில் எனக்கு ஹெட் வராதுன்னு அர்த்தமா? ட்ரை டு கெட் மை பாயிண்ட். அப்படி இல்லை. அதே மாதிரி 5th டாஸில் வந்து ஹெட் வந்திருக்குன்னா 4th டாஸில் எனக்கு டெய்ல் வந்திருக்குன்னு அர்த்தமா? இல்லை. அப்படின்னா இண்டிபெண்ட். ஏர்லியராக வந்த ட்ரையலுக்கும் இப்போ வந்த ட்ரையலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது. ஓகே, இட்ஸ் இண்டிபெண்ட். அண்ட் இங்கே எல்லாமே ப்ராபபிலிட்டி வச்சு தானப்பா. இங்கே வந்து நம்ம ஹெட் அண்ட் டெய்ல்னு பேசுறதுக்கு பதிலாக 5 ஹெட் வந்தால் சக்ஸஸ், ஓகே, மிச்சம் வந்தால் ஃபெயிலியர். அந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ் பண்ணி பேசுறதுக்கு பதிலாக சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். அப்போ பிங்கிறது சக்ஸஸ் அண்ட் கியூங்கிறது ஃபெயிலியர். இஸ் இட் ஓகே? அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் தெரியுமே, P + Q = 1 இருக்கும். இஸ் இட் ஓகே? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங், சக்ஸஸ்னானது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங், ஃபெயிலியர்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேப்பனிங். இஃப் யூ புட் டுகெதர் த டோட்டல் ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு 1. இஸ் இட் ஓகே? அண்ட் இதை ஃபைன் பண்ணவர் வந்து பெர்னாலிங்கிறவர். ஓகே, ஹிஸ் அ ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஹிஸ் நேம் இஸ் பெர்னாலி. அதனால் இது பெர்னாலி ட்ரையல் ஆர் பெர்னாலி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் வந்து பெர்னாலி ப்ராசஸ். இந்த இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ் இருக்குது, இந்த ட்ரையல்ஸ் பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பெர்னாலி ட்ரையல்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். லெட் மீ கம் ஃபார் பாய்சான் நோ. As I told you, it's defined in a very small time interval. Normal time interval இல்லை, it's very small. Small கூட இல்லை, very small. என்ன மேம் சொல்கிறீங்க வெரி ஸ்மால்? ஆமாம், 12 செகண்ட்ஸு. 12 செகண்ட்ஸா மேம்? சொல்லி கொடுக்க 12 செகண்ட்ஸ் வேணும். கரெக்டாக 12 செகண்ட்ஸ் உங்களுக்கு தரேன்ப்பா. எத்தனை ஹெட்ஸ் வரணும்? 5 ஹெட்ஸ்ப்பா. எத்தனை வாட்டி வேணால் டாஸ் பண்ணுப்பா. அப்படியே மேம் 12 செகண்ட்ஸ் மேம் யோசிக்கும் போது 5-6 செகண்ட்ஸ் போயிடும். அப்போ 12 செகண்ட்ஸ்லாம் நீங்கள் எத்தனை வாட்டி டாஸ் பண்ண முடியும் மேம்? ஃபஸ்ட்டு டைம் எடுத்தாலும் கீழே போட்டுச்சு மேம். இல்லைப்பா, டாஸ் பண்ணி பிடிச்சிருக்கணும். ஓகே, இப்படி பண்ண மேம் கீழே வந்துச்சு மேம். 12 செகண்ட்ஸ் நினைக்கும் போது டென்ஷன் ஆகிடும். ஓகே, அப்போது டைம் இன்டர்வல்ங்கிறது ஸ்மாலெல்லாம் இல்லை, வெரி ஸ்மால். எவ்வளோ ஸ்மால்? ரொம்ப ரொம்ப ஸ்மால். யூஸ்வலாக மேக்ஸில் ரொம்ப ஸ்மால்னால் இந்த டிடியை யூஸ் பண்ணும். ஸ்மால் வேல்யூக்கு, ரொம்ப ஸ்மாலுக்கு டிடி யூஸ் பண்ணும். அப்போ டீங்கிறது ஒரு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ எப்படி வச்சுக்கலாம்? 9 o'clock, 9 AM. ஓகே, 9 AM வச்சுக்கலாமா?
அப்போ t plus dt என்னவா இருக்கும் தெரியுமா? 9 am plus 12 seconds. இந்த dt தான் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைம் இன்டர்வல். அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்டர்வல் கொடுத்துருக்கேன், வெறும் 12 seconds தான் கொடுத்துருக்கேன். ஓகேயா? ப்ராபபிலிட்டி வந்து இங்கே என்னவா டிஃபைன் பண்ணுவோம்னா KT டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து எப்படி டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம்? ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இஸ் P, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இஸ் Q. இங்கே வந்து KT டிஃபைன் பண்ணுவோம். அப்போ சக்ஸஸாக ஃபெயிலியர் ஆகாமனா இங்கே சக்ஸஸ் ஃபெயிலியர் இங்கே கான்செப்டே இல்லை. ஓகே, யூஸ்வலாக வந்து என்ன சொல்லணும்னா சக்ஸஸ்ன்னு வச்சுப்போம், ஏன்னா ஃபெயிலியருங்கிற வராது. ஏன்னா என்னோட இதை பேஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 heads இந்த டைம் இன்டர்வல் கூட வரணுமே தவிர we are not talking about the failure. அந்த ஃபெயிலியருங்கிற கான்செப்டே பேச மாட்டோம். ஓகே, ஃபெயிலியருங்கிற கான்செப்டே பேச மாட்டோம். கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ரேட் எங்கே எப்படி பேசுவோம்? எரர்ஸ் பற்றி நம்ம பேசவே மாட்டோம். கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த பிரிண்டிங் எரர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், விச் மீன்ஸ் பிரிண்டிங் எரர்ஸே இருக்கக்கூடாதுன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன். இஸ் இட் ஓகே? அண்ட் ஸோ K into T, where K is considered as constant and Tங்கிறது டைம் இன்டர்வல் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு இருக்க இன்டர்வல், அண்ட் K வந்து இங்கே கான்ஸ்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் getting more than one success in this time interval is very low. அதனால வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல். நான் என்ன சொன்ன முதல்ல 2 minutes ட்ரை பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் 1.5 minute ட்ரை பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் 1 minute, 30 seconds, 20, 15, அதுக்கப்புறம் 12 வந்து நின்று. விச் மீன்ஸ் தட் எவ்வளோ எடுத்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து எனக்கு எவ்வளோ குறைவாக இருக்கும். இஸ் இட் ஓகே? ஸோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து ரொம்ப லோ, ஏன்னா எனக்கு அக்யூரசி வேணும். கரெக்டாக? எரர்ஸ் ரொம்ப 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 கம்மியாகும். ப்ராபபிலிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஹியர். எஸ், டைம் பேஸ் பண்ணி இருக்காது. மேம் நீங்கள் 9 o'clock காலையில் சொல்கிறீங்களே மேம், ரொம்ப கஷ்டம் மேம். சரி ஓகே, இப்போ 9 o'clock வேண்டாம், காலையில் 5 o'clock ஏர்லி மார்னிங் வச்சுக்கலாமா? மேம் என்ன மேம் தூங்கியிருக்க மாட்டேன் மேம், நாங்கள் காலையில் 11 o'clock தான் மேம் எழுந்திரிப்போம். டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எப்போ கொடுத்தாலும் யூ ஆர் ரெடி டு பர்ஃபார்ம். இஸ் இட் ஓகே? மேம் கோவிட் சிச்சுவேஷனாக இருக்கே மேம், எப்படி மேம் பண்ணுறது? டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி ஏர்லியர் சக்ஸஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே என்ன பார்த்தோம்? இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஏர்லியர் டாஸுக்கும் இப்போக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இங்கே ஏர்லியர் கேஸில் சக்ஸஸ் வந்திருக்கா, இப்போ சக்ஸஸ் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் டைம் இஸ் நாட் வரிட். மிட் நைட்டில் வந்து உங்களை டாஸ் பண்ண சொல்லணும், நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ரெடினஸ். ஓகே, பாய்சான் மாடல்னு சொல்லுவோம். we call this as Poisson model, which means that it is found in 1837 by Simon Dennis Poisson. அதனால இது Poisson மாடல்னு சொல்கிறோம். இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்கிறாங்க. let me go for the probability mass function. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இது எப்போவுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிற ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன். let me go for the same example 10 times. ஓகே, எத்தனை வாட்டி கொடுத்துருக்கேன்? 10 times கொடுத்துருக்கேன். ஓகே, எத்தனை ஹெட்ஸ் வரணும்னு நினைக்கிறேன்? இதில் எத்தனை ஹெட்ஸ் வரலாம் மொதல் அதில் சொல்லுங்கள் மேம். ஹெட்டே வராது மேம். ஒரு சில பேருக்கு ஆகும். இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடும் போது இந்த தாயம் பாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, டைஸ் கேம் ஆடும்போது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 1 only. அந்த தாயம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாயம் போட்டு ட்ரை பண்ணுவீங்க, வரவே வராது. உங்களோட ஆப்போனன்ட் பார்ட்டி உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துருப்பாங்க பாருங்கள், பயங்கரமாக கலாய்ப்பாங்க, உனக்கெல்லாம் தாயம் வராதுடா இப்படி சொல்லுவாங்க. நம்ம போட்டு 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 பார்த்தோம் வரவே வராது. அவங்க எல்லாம் கேமை முடிச்சுட்டு விளையாட்டு போயிடுவாங்க. ஓகே, நம்மளுக்கு கூட வரவே வராது. அந்த மாதிரி 10 times ஹெட்டே வந்துருக்காது. ஓகே, இல்லைனா அதிசயமாக ஒரு ஹெட்டு, இல்லைனா 2 heads வரலாம். அதுதான் நம்ம ரேண்டம் வேரியபிள் கான்செப்டில் பார்த்தோம்ல. இல்லைனா 3 heads வரலாம். ஏதாவது அப்பப்போ டவுட் வருதுன்னா go and refer those sessions. ஓகே, it will be comfortable. அது மாதிரி எத்தனை ஹெட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது? அப் டு 10 heads வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 10 times தானே உங்களுக்கு டைம் தரேன், 10 tosses தானே தரேன். அப்போது டெய்லாக வரலாம், இல்லைனா ஒரு ஹெட்டு ரிமைனிங் டெய்ல்ஸ், இல்லைனா 2 heads ரிமைனிங் டெய்ல்ஸ், இல்லை 3 heads ரிமைனிங் டெய்ல்ஸ், இல்லை எல்லாமே ஹெட் வர சான்சஸ் இருக்குது. இவ்வளோ சான்சஸ் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன்? 3 number of heads வரணுங்கிறேன். இந்த 3 number of heads எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் வாட்டி டாஸ் பண்ணேன் மேம், ஒரு ஹெட் வந்துச்சு மேம். செகண்ட் வாட்டி டாஸ் பண்ணாமல் ஹெட் வந்துச்சு மேம். தேர்ட் வாட்டி டாஸ் பண்ணாமல் ஹெட் வந்துச்சு மேம். அப்படி நினைக்கிறீங்களா? இல்லைனா ஃபர்ஸ்ட் வாட்டி டாஸ் பண்ணாமல் ஹெட் மேம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெய்ல், லாஸ்ட் 2 tosses ஹெட் மேம், இப்படி நினைக்கிறீங்களா? எப்படி வேணால் வரலாம் இல்லையா? அதுதான் காம்பினேஷன் கான்செப்ட். டோட்டலாக 10 tossesல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டோட்டலாக 10 tossesல there may be any 3 tosses which will be showing heads for you. அதனால் 10C3 total available is 10. How many tosses show you head? 3. So 10C3. இது NC(x) பார்த்துருப்போம். Is it okay? NC(x) பார்த்துருப்போம். அண்ட் எனக்கு 3 tossesல வந்து ஹெட் வந்திருக்குன்னா எனக்கு சக்ஸஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். நான் தானே சொன்னேன், இப்போ ஹெட்டாக வச்சுக்காதீங்க, சக்ஸஸ் வச்சுக்கோங்க, டெய்ல ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு ஹெட் வரத்துக்கு ஒரு பீனா ஒரு டாஸுக்கு 3 வாட்டி வந்திருக்கு. அப்போது P into P into P. கரெக்டாக? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வாட்டி சக்ஸஸ் வரத்துக்கு Pனா 10 timesல 3 வாட்டி ஹெட் வந்திருக்கு, 3 வாட்டி சக்ஸஸ் வந்திருக்கு. அப்போ P into P into P which is
p power 3 கரெக்டா? ரிமைனிங் ஃபெயிலியர் மிச்சம் 7 என்ன வந்திருக்கு? ஃபெயிலியர் வந்திருக்கு. NCX p சக்ஸஸ் பவர் எத்தனை வாட்டி வந்திருக்கு? எனக்கு 3 times சக்ஸஸ் வந்திருக்கு பவர் x. q பவர் இது என்னது 7 which is 10ல 3 times ஹெட் வந்திருக்குன்னா சக்ஸஸ் வந்திருக்குன்னா ரிமைனிங் 7 times என்ன வந்திருக்கு? ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ n மைனஸ் எக்ஸ். எப்போவுமே ஒரு டவுட் ரேஸ் பண்ணுவாங்க, மேம் எதுக்கு மேம் இந்த 7 பற்றி பேசணும்? ஃபஸ்ட்டு 3 வாட்டி டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் வந்துச்சு, கேமை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட் வாட்டி டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் வரல. செகண்ட் வாட்டி டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் வரல. தேர்ட் வாட்டி டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் வரல. ஃபோர்த் வாட்டி ஹெட் வருது. ஃபிஃப்த் வாட்டி ஹெட் வரல. சிக்ஸ்த் வாட்டி ஹெட் வரல. எப்போ ஹெட் வரும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ எப்போல்லாம் நம்ம சக்ஸஸ் பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் சேர்த்து ஃபெயிலியர் பற்றியும் பேசுவோம். அதுதான் பைனாமியலோட ஹைலைட். அது பாய்சனில் பண்ண மாட்டோம். ஓகே, எரர்ஸ் வரக்கூடாதுன்னு பேசுவோமே தவிர, ஏன்னா எரர்ஸ் வரதானே செய்யும். அப்போ அந்த இடத்துல நம்ம பேசவே மாட்டோம். அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஜுக்கு இவ்வளோ எரர்ஸ் இருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பேஜுக்கு சார் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 எரர்ஸ் வரும் சார். ஐயோ, ஒரு பேஜுக்கு 5 எரர்ஸா? இல்லைப்பா, நான் வேறு பிரிண்டரை பார்த்துக்கிறேன். இல்லை சார், நாங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணி தரோம் சார். ஒரு அரை பேஜுக்கு 5 எரர்ஸ் வரும் சார். வேலைக்கே ஆகாது, நான் வேறு பிரிண்டரை பார்த்துக்கிறேன். அப்போது 2 லைனுக்கு சார் ஒரு எரர் சார், அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் சார். ஓகே, இல்லை நான் வேறு பிரிண்டரை பார்த்துக்கிறேன். 2 லைனுக்கு ஒரு எரர்னா ஒரு பேஜில் 20 லைன்ஸ் இருக்கும். அப்போ எவ்வளோ எரரு பாருங்கள், எங்கேயோ போகும். நீங்கள் இங்கே லைன் இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு பேஜுக்கு 5 எரர்ஸ், அப்போ 2 லைனுக்கு ஒரு எரர். 2 லைனுக்கு ஒரு எரர்னு பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு பேஜில் சம்டைம்ஸ் 20 to 30 லைன்ஸ் போகும். 20 to 30 லைன்ஸில் எத்தனை எரர் வரும் உங்களுக்கு? இஸ் இட் ஓகே? கட்டாமல் 10 எரர்ஸ் மேலே வரும். வேண்டவே வேண்டாம் சொல்லுவீங்க, வேறு பிரிண்டரை பார்ப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறது தெரியுமா, சார் ஒரு பேஜுக்கு சார் ஒரே ஒரு எரர் வரும் சார், அது கூட இருந்தால் தான் சார் இருக்கும். அப்போ இது ஓகேன்னு சொல்லுவீங்களா? இந்த கேஸில் இது நடக்காது. நீங்கள் எப்போல்லாம் சக்ஸஸ் பற்றி பேசுகிறீங்களோ அப்போல்லாம் ஃபெயிலியர் பற்றி சைமல்டேனியஸாக பேசுவீங்க. இங்கே அதை பேச மாட்டீங்க. ஓகே, இதோட நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எப்போல்லாம் நான் சக்ஸஸ் பற்றி பேசுகிறேன்னா அப்போல்லாம் நான் ஃபெயிலியர்ஸ் பற்றி பேசுவேன். விச் மீன்ஸ் தட் எனக்கு 10 டாஸஸில் 3 டாஸஸ் வந்து ஹெட் வந்திருக்குன்னா மிச்சம் ரிமைனிங் 7 டாஸஸில் ஃபெயிலியர், தட் இஸ் டெய்ல் வந்திருக்குன்னு அர்த்தம். ஐ ஹேவ் டு ரெப்ரசன்ட் இட். இஸ் இட் ஓகே? அதுதான் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஓகே, அப்போ NCX P par X Q par N minus X. இப்போ இந்த n இந்த 3ங்கிறது போட்டிருக்கோம். என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம் பாருங்களேன். 0 ஹெட்ஸ் வரலாம், 1 ஹெட் வரலாம், 2 ஹெட்ஸ், 3 ஹெட்ஸ், அப் டு 10 ஹெட்ஸ் வரலாம். அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா 0வா இருக்கலாம். இஸ் இட் ஓகே? 1ஆ இருக்கலாம், 2வா இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், இல்லை எவ்வளோ இருக்கலாம், அப் டு 10ஆ இருக்கலாம். ஹோப் இட் இஸ் ஓகே. 0, 1, 2, 3 அப் டு 10, விச் மீன்ஸ் தட் இன் ஜென்ரல் 10 இஸ் நான் கொடுத்துற ஃபிகர். இல்லைனா இதான் 9 n வச்சுக்கலாம். ஜென்ரலாக பேசும்போது என்னென்னு வச்சுக்கலாம், n வச்சுக்கலாம். மேம் அப்போ நெகட்டிவ் வேல்யூ, மேம் நெகட்டிவ் வேல்யூ எப்படிப்பா வரும்? என்னங்கிறது நம்பர் ஆஃப் டாஸஸ். நீங்கள் ஒன்று டாஸே பண்ண மாட்டீங்க, இல்லை டாஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நெகட்டிவ் வேல்யூ வர சான்சஸ் இல்லை. இஸ் இட் ஓகே? ஸோ நவ் யூ கோ ஃபார் திஸ் ஒன். NCX P par X Q par N minus X. X is equal to 0, 1, 2 up to n. எவ்வளோ வேல்யூஸ் எடுக்கலாம்? 0 எடுக்கலாம், 1 எடுக்கலாம், up to n or 0 otherwise. Hope it is okay? 0 otherwise. This is with respect to binomial. Now let me go with Poisson. இங்கே ஃபெயிலியர் பற்றி பேச போகிறதில்ல, கரெக்டாக? And let me have this written. NCX P par X Q par N minus 6. இல்லையா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இங்கே will not worry about Q. ஓகே, அப்போ Qங்கிற டேர்மே இருக்காது. பட் நான் சக்ஸஸ் பற்றி பேசி தான் ஆகணும். P par X. இந்த P par Xக்கு பதிலாக தான் என்னென்னு எடுத்திருப்பாங்கன்னா M par Xன்னு எடுத்திருப்பாங்க. ஓகே, this P par X is nothing but M power X. ஓகே, M தான் கேட்டின்னு டிஃபைன் பண்ணும், ப்ராபபிலிட்டி. இதுதான் M power X. P par X. இங்கே Pங்கிறது சக்ஸஸா? இங்கேயும் சக்ஸஸுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? KT தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ M power X. இஸ் இட் ஓகே? NCXங்கிறது இருக்காது. ஏன்? இந்த NCX ஏன் வந்தது? டோட்டலாக 10 டாஸஸில் 3 டாஸஸ் கொடுத்தனால 10C3ன்னு போட்டிங்க. பட் இந்த மாதிரி நான் சொல்லவே இல்லையே. எத்தனை நம்பர் ஆஃப் டாஸஸ் சொல்லல. n வந்து போயிட்டே இருக்கும். n வந்து இன்ஃபினிட். am I right? டிஸ்கிரீட் வேல்யூஸில் n இன்ஃபினிட். இங்கே எப்படி இருக்குது? n ஃபைனைட். இங்கே எப்படி இருக்குது? n இன்ஃபினிட். இது ஆக்சுவலாக லிமிடேஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, லிமிடேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னா n வந்து இந்த கேஸில் ஃபைனைட், விச் மீன்ஸ் தட் டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமல் கேமை விட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் இங்கே இந்த மாதிரி இல்லை. ஸோ
இங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் பற்றி பேசாதனால நம்ம அதை பற்றி வரி பண்ணவே மாட்டோம். விச் மீன்ஸ் தட் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் கேம் விளையாடலாம். இட் ஷோஸ் யூர் ஸ்பீடு. ஒரு சில பேர் டக்குன்னு டாஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு வந்து இப்போ தான் கற்றுப்பாங்க டாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அந்த NCXங்கிற கான்செப்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸ்போனென்ஷியல் சேக்காக, எக்ஸ்போனென்ஷியல் என்னது ஸ்பீடை பற்றி பேசுகிறது, e⁻−mனு போடுவோம். ஈங்கிறது ஸ்பெஷல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, 2.718 இட்ஸ் வெரி ஸ்பெஷல் வேல்யூ. ரிசர்ச்சுக்கெல்லாம் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல், இது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏன் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல்ன்ட்டு. ஓகே, கேன் யூ கெஸ்? இந்த கேஸில் நம்ம ஃபெயிலியர் பற்றியும் பேசுகிறோம். அப்போ 10 டாஸஸில் 3 ஹெட்ஸ் வரும், 7 டெய்ல்ஸ் வருங்கிறதான பேச்சு. இங்கே எப்படி தெரியுமா, உங்களுக்கு 12 செகண்ட்ஸ் டைம் தரேன், எத்தனை ஹெட்ஸ் வரணும்? 5 ஹெட்ஸ் வரணும். நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் வந்துச்சு, கண்டினியூஸாக 5 ஹெட்ஸ், கேமை ஸ்டாப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். யூ நீட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் ஆல் த 12 செகண்ட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது இந்த ஆர்டர் எனக்கு தேவையில்லை. எப்போவுமே ஆர்டர் தேவையில்லைன்னு என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோமா? ஸோ டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஓகே மேம், புரியல மேம். அப்படியே மெமரைஸ் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எப்போவுமே மெமரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில ஃபிகர்ஸ், ஒரு சில பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நம்மளுக்கு வராது மைண்டில். ஸோ e⁻−m divided by x factorial is replaced with NCX. ஓகே, q பற்றி நம்ம பேசவே மாட்டோம், அதனால் q பற்றி விட்டுருங்க. p/x பதிலாக m தானே இங்கே சக்ஸஸ் ரேட்டு, அப்போ m⁻x. இஸ் இட் ஓகே? m⁻x. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 0, நோ ஹெட்ஸு, இல்லை 1 ஹெட், 2 ஹெட், எத்தனை வாட்டி போயிட்டே இருக்கும். வி டோன்ட் ஹேவ் த ஸ்டாப். ஓகே, ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் e⁻−m m⁻x by x factorial, x is equal to 0, 1 to up to infinity, which means that எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் டாஸ் பண்ணலாம். நெகட்டிவாக வருமா? வராது. ஸோ 0 அதர்வைஸ். இஸ் இட் ஓகே? ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் 0. இதெல்லாம் ப்ராபபிலிட்டி வேல்யூ தானே. இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதை நம்ம டிஃபைன் பண்ணுறது f(x). இந்த f(x)ஓட வேல்யூ என்னது? நீங்கள் 5ன்னு போட்டிங்கன்னா 5 இங்கே, 3ன்னு போட்டிங்கன்னா 3. அதே மாதிரி நீங்கள் 5ன்னு போட்டிங்கன்னா 5, 3ன்னு போட்டிங்கன்னா 3. ஸோ P(X) is equal to small x. இதுதான் நம்ம ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டட் வேல்யூலாம் இப்படி தான் டிஃபைன் பண்ணி கரெக்டாக. இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் டாஸஸ் தரீங்கன்னு வேணும். அப்போ n வேணும். ஆமா ரைட்? எத்தனை நம்பர் ஆஃப் டாஸஸ் தெரியணும், அப்போ n வேணும். அண்ட் இந்த சக்ஸஸ் ரேட் தெரிஞ்சால் போதும், p வேணும். See, p plus q equal to 1 சக்ஸஸ் ரேட் தெரிஞ்சால் what will be failure? q is equal to 1 minus p. அப்போ ஃபெயிலியர் ரேட் தெரிஞ்சிடும். அப்போ n, p. அதனால் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா பை பேராமெட்ரிக்னு சொல்லுவோம். பை பேராமெட்ரிக்னா என்னது? 2 பேராமீட்டர்ஸ். அப்படின்னா 2 விஷயங்கள் தெரிஞ்சால் எத்தனை வேணால் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுங்கிறது மேம், எக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தானே, இந்த 0 to n நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ தானே. அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான். இட்ஸ் கால்ட் அஸ் யூனிபேராமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்லி திங் யூ நீட் டு நோ அபவுட் இஸ் m. இஸ் இட் ஓகே? ஸோ எக்ஸுங்கிறது நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா m மட்டும் தான் அன்னோன், எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா x and p அன்னோன், q வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெப்ரசன்டேஷன். இந்த சப்சிக்வெண்ட் செஷன் ஐ வில் கண்டினியூ வித் மெஷர்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ், அப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும், அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பைனாமியலும் பார்க்கணும். பார்த்துடலாம்.